நம்ம அண்ணாமலையார் அக்வேரியமோட நெக்ஸ்ட் எபிசோடுக்கு உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர் ஆக்சுவலாக வந்திருக்கு. அது என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பற்றி நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் நெல்சன், வெல்கம் டு கிராஃப்டி. ஸோ இதுதான் அந்த கேனிஸ்டர் ஃபில்டர். சன்சன் அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து இந்த கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து கொடுக்குறாங்க. இது ரொம்ப நாளாகவே இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா டைப் ஆஃப் கேனிஸ்டர் ஃபில்டர் இருக்குது. அதாவது 2 ட்ரே உள்ளது, அப்புறம் வந்து சிங்கிள் ட்ரே உள்ளது, அப்புறம் சின்ன ஹேங்கிங் கேனிஸ்டர் ஃபில்டர் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெருசு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரே உள்ளது. நம்ம டஸ்ட்பின் இருக்கும் இல்லையா, வீட்டில் பெரிய சைஸ் டஸ்ட்பின், அந்த அளவுக்கு வந்து இது வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அக்சசரிஸ் இருக்குது. அக்சசரிஸ்னால் என்னென்னாக்கா, அதுக்கு உண்டான அந்த டியூப்ஸு, அப்புறம் வந்து அந்த பம்பு, அந்த மாட்டுறது கனெக்ட் பண்ணுற கனெக்டர்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பக்கா செட்டாக வந்துடும். நீங்கள் எதுவுமே வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த கேனிஸ்டர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அரவுண்டு ஒரு 6,999, அதாவது கிட்டத்தட்ட 7,000 அப்படி வருதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக வந்து நல்ல காஸ்ட்லியான ஃபிஷ்ஷஸ் வச்சு வளர்க்குறவங்க, அல்லது வீட்டில் பெரிய அக்வேரியம் செட்டப் வச்சுருக்கிறவங்க, அதாவது ஒரு 3 ஃபீட்லேருந்து 4 ஃபீட், 5 ஃபீட்டு, 6 ஃபீட் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரே டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு, நீங்கள் வந்து சாண்டு, ஸ்டோன் இது மாதிரிலாம் போடாமல் சிம்பிளான ஒரு செட்டப் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கஸ் அந்த மாதிரிலாம் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, இதை அப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த மேலே ஒன்று பெருசாக ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களாக்கா, அது வந்து பம்ப்பு. அதை ப்ரெஸ் பண்ணணும். முதல்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதை பம்ப் பண்ணிவிட்டு அப்புறமா தான் பட்டன் ஆன் பண்ணணும். ஓகே, இது வந்து மூடி ஓப்பன் பண்ணுறதுக்கு 4 நாப் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூவி லைட். இது வந்து இந்த யூவி லைட் வந்து எதுக்காகனாக்கா, இந்த யூவி லைட் போகிறதுனால அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து டெட் ஆகும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு. இதில் வந்து நம்ம ஒரு மீடியா போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஸ்பாஞ்ச் இருக்கும், அது மேலே வேறு மீடியா போட்டுக்கலாம். செகண்ட்லேயும் வேறு ஒரு மீடியா போட்டுக்கலாம். பயோ ஃபில்டர்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த தேர்ட் ஒன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு டைப் ஆஃப் மீடியா. அதாவது ஒன்றில் வந்து நீங்கள் வந்து கிராவல் போடலாம், இன்னொன்றில் வந்து நீங்கள் அந்த இது மாதிரி இருக்கும்ல, பயோ ஃபில்டர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செராமிக் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 3 ட்ரேலையும் 3 டைப் ஆஃப் மீடியாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் போதும். இன்னும் சொல்லப்போனால் என்னைய கேட்டால் நான்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி கூட யோசிப்பேன். ஏன்னா கேனிஸ்டர் ஃபில்ட்ரு வந்து அவ்வளோ பெரிய கேனிஸ்டர் ஃபில்ட்ரு அது பாட்டுக்கு கிடக்குன்னு வச்சுங்களேன். சவுண்டு வந்து உங்களுக்கு சைலண்ட்டாக இருக்கும், பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வாட்டரும் பக்கா ப்யூராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஃபிஷ்ஷஸ்க்கு ஏற்படாது. அது மாதிரி இதை யூஸ் பண்ணுறது, இதை வச்சுக்கிறது, இதை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச், அதாவது யூவி லைட்டுக்கு உண்டான ஆன் ஆஃப் சுவிட்ச் உள்ளே இருக்கும். நம்ம தேவையான ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மலாக ப்ளக்கை மறுபடியும் நம்ம கரண்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபிஷ் டேங்கில் வந்து பர்ஃபெக்டாக அந்த செட்டப் கொடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து அது பாட்டுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. எனக்கு கேட்டால் ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணாலே போதுமானது. நீங்கள் டிஸ்கஸ் மாதிரியான ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டைலிஷான செட்டப்புக்கு இந்த ஃபில்டர் வந்து சூப்பராக சூட் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலும் வருஷ கணக்காக இது பாட்டுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. எவ்வளோ பெரிய அதாவது எவ்வளோ பெரிய டேங்காக இருந்தாலும் பயன்படுத்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.